அண்ட் இயக்குனர் மட்டும் பேச இருக்காங்க. ஓரிரு வார்த்தைகள் தான் பேச போகிறாங்க. படத்துடைய கதாநாயகி த்ரிஷா குரூப் அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். அனைவரையும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபர்ஸ்ட், நீங்கள் இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். நான் நிறைய பேசலை, பட் தேங்க்யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக. செல்லியன் சாரோட ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சது இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோட 2வது படம். இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 மீட்டர் அத்லீட்க்கு கொடுத்த ஒரு மியூசிக்கும், இதில் வந்து ஒரு ரொமான்டிக் மியூசிக்கும். It's beautiful to be a part of Saroda music, and even thank you Sriram. He's been a wonderful co-actor. So thanks a lot. Ella ADs ko production team ko ellarkum nandri. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அண்ணாவர்கள் நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கணும்னு நம்புகிறோம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். மயிலாஞ்சி படத்துடைய இயக்குனர் அஜயன் பாலா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேர நெருக்கடி, கடைசி நேரத்தில் வந்திருந்து இவ்வளோ நாள் படம் பிடித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மட்டுமல்லாமல் இந்த மேடையில் வந்து வாழ்த்திய அனைத்து மிக முக்கிய பிரமுகர்களுக்கும், இங்கு வந்து பார்வையாளர்கள் வந்திருக்கும் எனது நண்பர்கள், ஆராய்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்த எனது குடும்பத்தார்கள், எனது மனைவி சுதாமேரி மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மயிலாஞ்சி திரையிடலில் மயிலாஞ்சி வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எனது தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுனன் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தந்த கதாநாயகன் ஸ்ரீராம் கார்த்திக் அவர்களுக்கும் நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்துறையில் இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பாக நடிப்பை வழங்கிய நடிகை த்ரிஷா குரூப் அவர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக செழியனின் ஒளிப்பதிவு, மிகச்சிறந்த ஒளிப்பதிவு தந்த ஒளிப்பதிவு செழியன் அவர்களை நான் எல்லா காலத்துக்கும் நன்றியுடன் நினைத்துக் கொண்டிருப்பேன். மற்றும் ஸ்ரீகர் பிரசாத், கலை இயக்குனர் லால்வெளி இளையராஜா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தில் என்னுடைய உதவியாளராக பணிபுரிந்த ரவி ராமசாமி மற்றும் சுரேஷ், ரவிச்சந்தர், தீபக், சரவணன், ஜெய் ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இறுதிக்கட்டத்தில் என்னோடு பணிபுரிந்த படத்தொகுப்பாளர் சதீஷ் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் எனது இறுதிக்கட்ட பணிகளில் என்னோடு பணிபுரிந்த உதவி இயக்குநர்கள் அருண், முத்து, கார்த்திக் மூவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும், இவருடன் பொறுமையாக இருந்து காத்திருந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் இறுதியாக நிக்கில் முருகன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னணி இயக்குனர், இப்போ 2Kல சிறந்த இயக்குனராக வலம் வர இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர், இயக்குனர், நடிகர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சொல்லி நிறைய பேசினேன். நிறைஞ்ச மனசுக்கெலாம் நன்றி. டைமை வச்சு சீமான் எப்போ வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க. கமலா நிர்வாகம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று, எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பதிவாளர் செழியன் என் நண்பர்னா என் ஊர்க்காரர். ஆட்டசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றலில் கையெழுத்து பிரதி,
அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயகுணா சேரணும்னு ஊர் கிளம்பும் போது நண்பர் செலியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவன் 2 பேர் தான் என்ன ட்ரெயினில் ஏற்றி வழியில் போயிச்சாங்க. அப்படி வந்தவன் தான் நான் இங்கே இந்த மேடையில் செலியனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அஜயன்பாலா வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர். முதல்ல அவருக்காக வாழ்த்தத்தான் நான் இங்கே வந்திருக்குது. சிங்கமொழி என்ன சொல்லும்போது பிரிச்சு போய் சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லிடாது. 10 ரூபானாலும் இன்றைக்கி பிரச்சனை, 10 ரூபான்னு சொல்ல முடியாது இன்றைக்கி. அதனால் சிங்கமொழி நீங்கள் 10 ரூபான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களை கை விடுவாங்க பார்த்து மாதிரி. இவர் ஐயன்பாலா வந்து செலியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு, நான் ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாம், அங்கேயும் பிரச்சனை தான், 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியன் நானும் சேராததுக்குன்னா இவங்களுக்கு ஓகே, ஐயன்பாலாவுக்கு ஒரு பாலமந்திர மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. எஸ்பி முத்துராமனுக்கு எப்படி பாபு சார் மாதிரி ஆளோ, எப்படி எஸ்பி முத்துராமனுக்கு நான் பைசா தான் இருப்பாங்க, அது மாதிரி நமக்கு செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாறி இல்லை நான் மாறிக்கணும். சரி, அஜயன்பாலா பற்றி சொல்லணும்னா சினிமா 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவர்கள்லாம் படிப்பாளி ப்ளஸ் படிப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன்பாலா அவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு இன்னைக்கு டேரக்ஷன் வந்திருக்கிறாரு. அது கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒருத்தருடைய கலையை படைப்பை பார்த்து வியக்குது, ரசிக்குது, பின்பற்றுதுன்னா அது ஒரே ஒரு நபர் தான், திரு பாலு மகேந்திரன் சார். இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவீங்க. அவருடைய துணைவியார் திருமதி அகிலா பாலுமுருகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஜயன்பாலா என்னோட வீட்டுக்கு வந்து எல்லா பாட்டுகளும் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மறந்துட்டேன், ரொம்ப நேரம் பார்க்க போகிறது. மயிலாஞ்சின்னு உடனே எனக்கு வந்து நிஜமாவே தமிழ் அறிவு அவ்வளோ கிடையாது. ஆனால் நேரம் தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன். மயிலாஞ்சின்னா எனக்கு என்னது, மயிலாஞ்சின்னா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜெயஸ்தாஸுக்கு ஃபோன் பண்ணால் அமெரிக்கா இருந்தார். ஜி குருஜி இந்த மயிலாஞ்சின்னா என்னது, அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாமடா அதான் அப்படின்னாரு. அது என்னன்னா 10 வயசுல நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்களாம் சேர்ந்து குமிழியில் வந்து ஒரு பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பருவத நிறையுடைய பனி நீரே குளிரும் கொண்டு கொடுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணாடு நீ மயிலாடும் கொல்லில் பிறந்தோ பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்தோ. இது மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும். கேட்ட உடனே கையில் போடுற மருந்தாடுனாரு. அதை சொல்லி அறிவியலைகளுக்கு அறிவு தர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காத இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓகே ஓகே ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தை அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் பேசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா மிகச்சிறந்த நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரதா இருந்தது. பட் சாரால் வர முடியலன்ட்டு சார் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லெட்டரில் சார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட படித்து காட்டுறதுக்காக ரைட்டர் அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி வி பிரபாகரன் அவர்களை அழைக்கிறோம். மரியாதைக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மேடையில் கூடியிருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பாகிராசனுடைய கடிதத்தை நான் படிக்க வந்திருக்கேன். அன்பு தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் மற்றும் அனைத்து படக்குழுவினருக்கும் வணக்கம். கண் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட்டை தவிர்க்க இயலாத காரணத்தால்
நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, வருந்துகிறேன். மயிலாஞ்சி படத்தை ஆடியோ ரிலீஸ் வரை எடுத்து வந்து விழா எடுப்பதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி மக்களின் நன்மதிப்பை பெறவும் முன்கூட்டியே நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் முதல் படம் தரமான வெற்றியுடன் பயணம் தொடர இறையருள் உதவும். அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக எங்கள் சங்கத்தில் ஈசியில் இருக்கிற மிட் நைட் ஸ்டார் அண்ணன் சிங்கப்புலி அவர்களுக்கு நன்றி.